நீங்க எந்த ஸ்ருதியில பொதுவா பாடுவீங்க? நீங்க பாடும்போது உங்களோட வாய்ஸ் ரொம்பவும் டைட்டா ஃபீல் ஆகுதா? இல்ல த்ரோட் கரகரன்னு இருக்கா? காலையில இந்த ஸ்ருதியில பாடணும், மத்த நேரங்கள்லாம் வேற ஸ்ருதியில பாடணும் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது இருக்கா? நீங்க பயன்படுத்தக்கூடிய ஸ்ருதி பாக்ஸ், ஸ்ருதி ஆப்ஸ் இது வழியா வரக்கூடிய சவுண்டோட எப்படி நம்ம சேர்ந்து பாடுறது? நம்ம வாய்ஸ் எப்படி அதோட மெர்ஜ் பண்ணிக்கிறது? அதுல என்னெல்லாம் சவுண்ட் வருது? அந்த ஃப்ரீக்வன்சிய நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? அப்படிங்கிறத பத்தி நெறைய தெரிஞ்சுக்கணும்னா, கீழ எஸ் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. அதோட என்னோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரியான ஸ்ருதிய தேர்ந்தெடுத்து, சரியான மெத்தட்ல பாட கத்துக்கிட்டீங்கன்னா, உங்களால நல்லா பாட முடியும். உங்களோட சரியான ஸ்ருதிய தேர்ந்தெடுக்கிறது அப்படிங்கிறது உங்களோட வாய்ஸ் பொறுத்து மாறும். அது காலையில இல்ல மத்த நேரங்கள்ல இந்த மாதிரி ஸ்ருதி வச்சு பாடணும் அப்படின்னு கிடையாது. உங்களோட வாய்ஸ் பொறுத்து நாம எந்த ஸ்ருதி வச்சுக்கணும் அப்படிங்கிறத நாம தெரிஞ்சுக்கணும். பொதுவா மார்னிங்ல கொஞ்சம் வாய்ஸ் வந்து ஸ்டிஃப்பா இருக்கும். அத ரிலாக்ஸ் பண்றதுக்கு எந்த நேரம் ஆனாலுமே நீங்க ஒரு வார்ம் அப் எக்ஸர்சைஸ் செஞ்சுட்டு நீங்க பாட ஆரம்பிச்சீங்கன்னா நல்லா பாட முடியும். நீங்க வாய்ஸுக்கு வார்ம் அப் எக்ஸர்சைஸ்லாம் செய்யாம ராங்கான ஸ்ருதி எடுத்து நீங்க பாடும்போது உங்களோட வாய்ஸ் ரொம்பவே ஸ்ட்ரெயின் ஆகும். இது வந்து தொடர்ந்து பாடிக்கிட்டே இருக்கவங்களுக்கு வேறுபடும். அதாவது அவங்க வாய்ஸ வந்து வார்ம் அப் பண்ணிட்டே இருப்பாங்க, பாடிக்கிட்டே இருப்பாங்க. அதனால அவங்களால ஈஸியா பாட முடியும். ஆனா கொஞ்சம் விட்டு விட்டு பிராக்டிஸ் இல்லாம பாடுறவங்களுக்கு கொஞ்சம் வார்ம் அப் எக்ஸர்சைஸ் வந்து நாம ஃபர்ஸ்ட் கண்டிப்பா செய்யணும். எடுத்த உடனேயே ஹையர் ஸ்ருதி ரேஞ்ச் வச்சு பாட ட்ரை பண்ணாம கொஞ்சம் கொஞ்சமா நம்மளோட வாய்ஸ் ரேஞ்ச இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டு கரெக்டா நம்மளோட கம்ஃபர்டபிள் ஸ்ருதி ரேஞ்ச் என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு பாடினா நல்லா இருக்கும். நீங்க பிகினரா இருந்தீங்கன்னா ஸ்ருதியில பாடுறதுக்கு ஒரு சிம்பிளான மெத்தட் ஃபாலோ பண்ணுங்க. அதாவது உங்களோட போன்ல நீங்க ஸ்ருதி ஆப் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சிருப்பீங்க. இல்ல ஸ்ருதி பாக்ஸ் இருக்கும். ஸோ அதை வச்சு நீங்க அந்த சவுண்ட இப்ப உங்களோட ஸ்ருதி பாக்ஸ நான் உங்களுக்கு முன்னாடி வச்சு பாடுங்க அப்படின்னு நிறைய வீடியோஸ்ல சொல்லியிருப்பேன். அது எதுக்காக அப்படின்னா நீங்க இந்த சவுண்ட் அப்பதான் நீங்க ஃபோக்கஸ் பண்ணுவீங்க. இல்லைன்னா நீங்க வேற பாடுற நோட்ஸ்லயோ இல்ல லிரிக்ஸ்லயோ ரொம்ப அதிகமா ஃபோக்கஸ் பண்ணுவீங்க. அப்ப ஸ்ருதியை வந்து கவனிக்க மாட்டீங்க. அந்த மாதிரி நேரத்துல தான் நமக்கு ஸ்ருதி விலகி பாடுறது அப்படிங்கிறது அதிகமா நடக்கும். அந்த ஸ்ருதி ஆப்பை நீங்க ஆன் பண்ணிட்டு உங்களோட மவுத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி வச்சுக்கோங்க. அதாவது நீங்க ஸ்ட்ரைட்டா உட்காந்துட்டு பாடுறதுக்கு கொஞ்சம் இது மேல இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இப்ப இதோட லோயர் பாயிண்ட்ல நீங்க பாடுறதுக்கு ட்ரை பண்ணுங்க. அதாவது சா பா சா ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணலாம். அதான் இப்ப இந்த சவுண்டை நல்லா கேட்டுட்டு அதோட லோயர் பாயிண்ட்ல பாடுற மாதிரி நினைச்சுக்கோங்க. அதாவது உங்களோட சவுண்ட் இங்க இருக்கு. நீங்க அதோட லோயர் பாயிண்ட்ல அந்த சாவை நல்லா ஹோல்ட் பண்ணி பாடுற மாதிரி நினைச்சு பாடுங்க. அப்பதான் நீங்க அந்த ஸ்ருதி சவுண்ட புரிஞ்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவீங்க. இப்ப இந்த சவுண்ட நல்லா கேட்டுட்டு சா சா பா சா பா சா சா பா சா பா சா. உங்களுக்கு இந்த சவுண்டுக்கு மேல நீங்க பாடணும்னு நினைச்சு பாடாம அந்த சவுண்டு கூட எப்படி மெர்ஜ் பண்ணி பாடுறதுங்கிறத இதன் வழியா நல்லா புரிஞ்சுக்கலாம். இப்ப உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஸ்ருதி பாக்ஸ்லயும் ஸ்ருதி ஆப்ஸ்லயும் என்ன சவுண்ட் வருது, அதுல என்னென்ன நோட்ஸ் எல்லாம் கேக்குது, நாம பாடக்கூடிய சரிகம பதனிசா ஃபுல்லா அதுல கேக்குதா, இல்ல அதுல இருந்து சில நோட்ஸ் மட்டும் சவுண்ட் பண்ணுதா அப்படிங்கிற சந்தேகம் உங்களுக்கு நிறைய இருக்கும். எந்த சவுண்ட பிடிச்சு நம்ம பாடணும் அப்படிங்கிற டவுட்டும் இருக்கும். உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஸ்ருதி ஆப்ஸ்ல நீங்க அந்த டெம்போவை ரொம்ப ஸ்லோ பண்ணி வச்சு கேட்டு பாருங்க. அதுல 3 விதமான சவுண்ட் கேட்கும். அதாவது இப்ப நான் தம்புராய்டு அப்படிங்கிற ஸ்ருதி ஆப்ல ஸ்பீட் அப்படிங்கிற ஆப்ஷனை நல்லா கொஞ்சம் குறைச்சு வச்சு அந்த சவுண்ட்ல என்ன இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். இப்ப இந்த ஸ்ருதி சவுண்ட்ல என்ன சவுண்ட் வருது அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். இப்ப இதுல 3 விதமான சவுண்ட் கேக்குது இல்லையா? அதாவது 1 2 3 3 அப்படி கூட வச்சுக்கோங்க. அதாவது அந்த லாஸ்ட் சவுண்ட் வந்து டபுள் டைம் கேக்குது நமக்கு. இப்ப அந்த 1 2 3 எல்லாம் என்ன அப்படின்னா அந்த 1 அப்படிங்கிறது சா பா சா சா தான். ஓகேவா? அதாவது இதுல 1 2 3 அப்படி சொன்னேன் இல்லையா? அந்த 1 அப்படிங்கிறது லோயர் சா, 2 அப்படிங்கிறது லோயர் பா, 3 3 டபுள் சவுண்ட் கேட்கறது உங்களோட ஆதார சஜ்ஜமம்.
அதனால சா பா சா 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 பா சா சா. இன்னும் உங்களுக்கு ஈஸியா புரியணும்னா அப்படி கேக்குது. லோயர் ஆக்டேவ் சா, லோயர் ஆக்டேவ் பா அண்ட் மிடில் ஆக்டேவோட சா. இப்படி லோயர் ஆக்டேவ் சா, பா அண்ட் மிடில் ஆக்டேவ் சா சா அப்படி கேட்கறதுனால உங்களுக்கு அந்த சவுண்ட்ல எங்க இருந்து பாடணும் அப்படிங்கிறதுக்கு தெரிஞ்சுக்கணும்னா நீங்க அதோட லோயர் சவுண்ட்ல இருந்து அந்த லோயர் சா இருக்கு இல்லையா, அது உங்க சட்ஜமமா எடுத்துக்கிட்டு நீங்க பாடுறதுக்கு ட்ரை பண்ணணும். அதனால தான் ஸ்ருதி பாக்ஸ் சவுண்ட கொஞ்சம் மீடியம் சவுண்ட் வால்யூம்ல வச்சு பாடணும். சவுண்ட்ல சாக்கான ரெஃபரன்ஸ் நிறையவே இருக்கு. அதாவது 3 சா கேக்குது. இப்ப அந்த சா தான் உங்களோட ஆதார சட்ஜமமா எடுத்துக்கிட்டு உங்களோட டோனிக் நோட்டா எடுத்துக்கிட்டு நீங்க பாடணும். நீங்க அந்த சாவை ஹோல்ட் பண்ணி பாடும்போது மத்த ஸ்வரங்கள் எல்லாம் உங்களால ஈஸியா பாட முடியும். அதே மாதிரி அப்பர் ஆக்டேவ், லோயர் ஆக்டேவ் ஸ்வரங்கள் கூட நல்லா பாட முடியும். அதனால நீங்க ஸ்ருதி சவுண்டை இந்த மாதிரி வச்சுட்டு நீங்க அதுல நல்லா ஃபுல் ஃபோக்கஸ் பண்ணி அதோட லோயர் பாயிண்ட்ல நீங்க பாடும்போது உங்களுக்கு அந்த ஸ்ருதி சவுண்டோட உங்களோட வாய்ஸ் எப்படி மெர்ஜ் ஆகுது அப்படிங்கிறது உங்களுக்கு புரிய வரும். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, இந்த ஸ்ருதி சவுண்ட் வச்சுட்டு அந்த சவுண்டுக்கு மேல பாடணும் அப்படின்னு நினைச்சு ரொம்ப கத்தி பாடுவாங்க. அப்படி கத்தி பாடினா த்ரோட் தான் ஸ்ட்ரெயின் ஆகுமே ஒழிய நம்மளால ஸ்ருதி சவுண்டோட சேர்ந்து பாடுறது அப்படிங்கிறது கஷ்டமாயிடும். லோயர் வால்யூம்ல நீங்க உங்களோட வாய்ஸை ரொம்ப கண்ட்ரோலோட நீங்க ப்ரொடியூஸ் பண்ணதான் உங்களால நல்ல ஸ்ருதியை புரிஞ்சுக்க முடியும். இப்ப இன்னொரு சந்தேகம் இருக்கும். அதாவது அதுல லோயர் ஆக்டேவ் சா பா தான் கேக்குது அப்படின்னு சொல்றீங்க. அப்ப எப்படி என்னோட மிடில் பா அதாவது மத்தியஸ்தாய் பா பாடும்போது எப்படி அது எனக்கு சூட் ஆகும்? எப்படி நான் இப்ப கா நீ எல்லாம் பாடும்போது அது எனக்கு அந்த சவுண்டோட எப்படி மெர்ஜ் பண்றது அப்படிங்கிற டவுட் இருக்கும். நீங்க என்ன ஸ்வரங்கள் பாடினாலுமே அந்த எந்த ஸ்ருதி வச்சிருக்கீங்களோ அந்த ஃப்ரீக்வன்சிக்கு அது மேட்ச் ஆகும். லோயர் ஆக்டேவ்ல ஸ்வரங்களோட சவுண்டு கேட்டாலுமே உங்களால மத்தியஸ்தாயி ஸ்வரங்களை பாட முடியும், அப்பர் ஸ்தாயி ஸ்வரங்களை பாட முடியும், லோயர் ஸ்தாயி ஸ்வரங்களையும் பாட முடியும். இது நீங்க அந்த சவுண்டோட பாட உங்களுக்கு நல்லாவே புரியும். இப்ப கீபோர்ட்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா கார்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த ப்ளே பண்ணுவாங்க இல்லையா, அதெல்லாமே லோயர் ஆக்டேவ்ல இருக்கும்போது நீங்க ஹையர் ஆக்டேவ் பாட முடியும். ஒரு சவுண்ட் ஃப்ரீக்வன்சியை கேட்டு நீங்க என்ன பாடுறீங்களோ அதை நீங்க பாட முடியும். சில ஸ்ருதி ஆப்ஸ்ல அந்த அப்பர் சா கூட கேட்குற மாதிரி இருக்கு. அதாவது ஆக்டேவ்ஸ் சேஞ்ச் பண்ணி வச்சுக்கிற மாதிரி ஆப்ஷன்ஸும் இருக்கு. ரொம்ப காமனா இருக்கிறது லோயர் பா அண்ட் லோயர் சா. ஒரிஜினல் தம்பூராலாம் மீட்டும் போது கூட அதில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரிங்ஸை மீட்டும் போது வரக்கூடிய ஃப்ரீக்வன்சி வச்சு தான் பாடுறாங்க. அப்படின்னா அதில் சா பா சா சா அப்படி இருக்கும். அதாவது இது லோயர் சா, இது லோயர் பா, நடுவில் இருக்க 2 ஸ்ட்ரிங்கும் ஆதார சட்ஜமமாக இருக்கும். இப்போ நீங்கள் இதை மாற்றி இப்படி மீட்டும் போது உங்களுக்கு அந்த ரொட்டேஷனில் சா பா சா 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 பா சா சான்ற மாதிரி கேட்டுகிட்டே இருக்கும். ஸோ அதே மாதிரியான சவுண்டு தான் நமக்கு ஸ்ருதி பாக்ஸ்லையும் ஸ்ருதி ஆப்ஸ்லையும் வருது.